إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له أشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء فاتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, மாணவ செல்வங்களே, உஸ்தாதாக்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் வாரந்தோறும் அல்லாஹுடைய மார்க்கத்தை நினைவுபடுத்துகின்ற, அறிய தருகின்ற அற்புதமான இந்த அமர்வில தொடராக நாம் பங்கு பெற்று வருகின்றோம். இந்த வாரம் நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைப்பு, நாம ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு கட்டங்களிலும் நம்மை தூய்மைப்படுத்தக்கூடிய உது என்கிற ஒரு தலைப்பிலே அதனுடைய சிறப்புகளை பற்றி நாம் நினைவுபடுத்துகின்றோம் இன்ஷா அல்லாஹ். பொதுவாக அல்லாஹ்வுடைய இந்த தீனுல் இஸ்லாம் எல்லா வகையிலுமேயே ஒரு பரிபூரணமான ஒரு மார்க்கமாக இருக்கின்றது. எந்த ஒரு குறையும் இல்லாத, குறை கூறவே முடியாத, மனித வாழ்க்கைக்கு மிக அவசியமான கட்டளைகளையும் கட்டுப்பாடுகளையும் விதிக்கக்கூடிய வகையில இந்த மார்க்கம் இருக்கின்றது. இந்த உது என்பது தூய்மை சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த உதுவிலே நாம என்னெல்லாம் செய்யறோம் அப்படின்னா, கைகளை நன்றாக கழுவுகிறோம். உது அப்படின்னா என்ன? உது அப்படிங்கிற அரபி சொல்லுக்கு நம்முடைய அங்கங்களை சுத்தம் செய்வது, அங்க சுத்தி அப்படின்னு சொல்லி சரியா தமிழ்ல சொல்லுவாங்க. அப்ப நம்ம அந்த எதெல்லாம் இதுல இருக்கும், சில பர்டிகுலர் சில குறிப்பிட்ட உறுப்புகள் இதுல என்ன செய்யப்படும், கழுகப்படும். அதுல கை இருக்குதுல, இந்த மணிக்கட்டு வரைக்கும் இல்ல, கையை ஃபுல்லாவே கழுவோம். அப்படிதானே? மணிக்கட்டு பத்துக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 3 தடவை கழுவோம், அப்புறம் முட்டி வரைக்கும் கழுவோம், தேவைப்பட்டுச்சுன்னா புஜம் வரைக்கும் கழுவோம், தோல் புஜம் வரைக்கும் கழுவோம். ஆக மொத்தத்துல ஒரு கை 2 கைகளையும் நல்லா கழுவக்கூடிய ஒரு விஷயம் இந்த உதுங்கிற செயல்பாடுல இருக்கும். 2வது, நம்முடைய வாயை நல்ல செய்வோம், கொப்பளிப்போம். வாயையும் மூக்கையும் நல்ல மூக்கை சிந்தி வாயை நல்ல கொப்பளிப்புக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்கும். அது மாதிரி உதுவுல என்ன இருக்கும் அப்படின்னா, முகத்தை முழுமையாக கழுவோம். ஒரு நெற்றியில இந்த ரோமம், முடி எங்க இருந்து ஆரம்பிக்குதோ அதுல இருந்து, முடி முளைக்கிற இடத்துல இருந்து நெற்றியா தானே, அங்க இருந்து ஃபுல்லா கழுத்து வரைக்கும் ஃபுல்லா என்ன செஞ்சிருவோம், முகத்தை ஒரு ரவுண்ட் மாதிரி, ஒரு காதுல இருந்து மறு காது வரைக்கும் இப்படி ஃபுல்லா இந்த ரவுண்டுல முகத்தை நல்லா கழுவுவோம். 1 தடவையோ 2 தடவையோ அல்லது 3 தடவையோ முகத்தை நல்லா என்ன செஞ்சிருவோம், கழுவுவோம். இது நடக்கும் உதுவுல. தாடி இருந்துச்சுன்னா கூட என்ன செய்வாங்க ஆண்கள், தாடி இருந்துச்சுன்னா தாடிய நல்ல கோதி கழுகணும் அப்படின்னு சொல்லி மார்க்க நமக்கு சொல்லி தருது. நல்ல கோதி அந்த முடியில இடையில உள்ள பகுதிகளெல்லாம் என்ன செய்யணும், தண்ணீர் படணும் அப்படிங்கிற அடிப்படையில கழுக வேண்டும். அடுத்து தலை இருக்குல்ல,
தலையை வந்து தண்ணீரால என்ன செய்யணும், பெடரி வரைக்கும் இப்படி போயிட்டு திரும்ப வரணும். அப்புறம் காதை வந்து ஒரு தடவை இப்படி இது செய்யணும். அப்புறமா வந்து கால்கள் இருக்கா, கால்களை கரண்டை கால் வரைக்கும் நல்ல என்ன செய்யணும், கழுவணும். அதாவது விரல்களை எல்லாம் நல்ல கோதி விரல் இடுக்குகள்ல எல்லாம் கழுவணும். அந்த பின் பாதத்துல வந்து பேக் சைடு இருக்குல்ல, அது சில நேரம் நிறைய பேரால கவனிக்கப்படாம இருக்கும், அங்கேயும் என்ன செய்யணும், கழுவணும். அந்த கழுகக்கூடிய இடத்துல ஒரு இடத்துல கூட தண்ணி படாம இருக்கவே கூடாது, அது எந்த உறுப்புகளாக இருந்தாலும் சரி. இப்படி வந்து கழுகக்கூடிய ஒன்றுக்கு தான் என்ன சொல்றோம், உது என்று சொல்கிறோம். இந்த உது என்பதை மார்க்கம் எப்ப அவசியமாக ஆக்குகிறது, கட்டாயமாக ஆக்குகிறது என்று சொன்னால், தொழுகைக்கு கட்டாயம். சொர்க்கத்துடைய சாவி வந்து தொழுகை என்றால், தொழுகையினுடைய சாவி என்னதுதான், உது தான். இந்த உதுவை செஞ்சாதான் தொழவே முடியும். உது இல்லாமல் ஒருவர் தொழவே கூடாது. உதுவே செய்ய முடியலை என்றால் அதுக்கு ஒரு சலுகையாக மார்க்கம் என்ன செய்யுது, தயம்மும் என்று ஒன்றை சொல்லுகிறது. அது வந்து ஒரு ஃபார்மாலிட்டிக்காகத்தான் சொல்கிறது. அதை செஞ்சுட்டு நீ போயிரு, ஆனா தொழுகையை விட்டுறாத. தண்ணி இல்லாம இருக்கலாம், பயணத்துல இருக்கலாம், தண்ணியை பயன்படுத்த முடியாத அளவுக்கு நோய்வாய்ப்பட்டு இருக்கலாம். இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்துல நீ வந்து தொழுகைய பிற்படுத்தாம அந்த உது என்பதற்கு பதிலாக நீ என்ன செஞ்சுக்கோ, தயம்மும் என்ற ஒன்று. தயம்மும்னா என்னது, ஒரு தடவை இப்படி நல்ல கையை இப்படி விரிச்சிட்டு சுத்தமான மணல்ல இப்படி அடிக்கணும். அடிச்சுட்டு கையை உதறிக்க வேண்டியது. கையில அந்த துகள்கள்லாம் இருக்கும், சின்ன சின்ன துகள்கள், மண் துகள்கள் இருக்கும் இல்லையா, அதையெல்லாம் தட்டி விட்டுட்டு முகத்தை இப்படி ஒரு தடவை இப்படி செஞ்சுக்கணும். அவ்வளவுதான். இப்படி ஒரு தடவை முகத்தை செஞ்சுக்கணும், இப்படி இப்படி ஒரு தடவை கை. இதுதான் இதுக்கு பேர் என்னது, தயம்மும். ஆனால் உது மஸ்ட், உது தான் கட்டாயம். தயம்மும் என்பது ஒரு முழுமையானது அல்ல. இருந்தாலும் தயம்மும் என்பது ஒரு ஃபார்மாலிட்டிக்காக கூடும். அவசியம் ஏற்படி என்ன செய்யும், நிர்பந்தத்திற்கு அந்த ஒரு ஆப்ஷனை மார்க்கம் சொல்கிறது. எது எப்படியோ உது என்றால் இதுதான் உது. கைகளை நல்ல கழுக வேண்டியிருக்கும், முகத்தை நல்ல கழுக வேண்டியிருக்கும், தலையை நல்ல மசகு செய்ய வேண்டியது இருக்காது, தலை காதுகளை, அப்புறமா கால்களை நல்ல கழுக வேண்டியிருக்கும். இதையெல்லாம் நம்ம செஞ்சிட்டோம்னு சொன்னா இதுக்கு பேர் என்னது, உது. அங்க சுத்தி இந்த உது இருக்குதா இல்லையா, இந்த உதுவை பொறுத்த வரைக்கும் தொழுகைக்கு கடமை. தொழுகைக்கு கடமையாக இருந்தா அல்லாஹ் அல் குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட மக்களே, இதா கும்தும் இல ஸலாத்தி, நீங்கள் தொழுகைக்காக நின்று விட்டால், ஃபக்ஸிலு உஜூஹக்கும் வ ஐதியக்கும் மினல் மராஃபிகி வம்ஸஹு பிருஊசிக்கும் வ அர்ஜுலக்கும் மினல் கஅபைன். அல்லாஹ் சொல்றான், நீ முகங்களை கழுவிக்கோ, கைகளை கழுவிக்கோ, தலையை மசக செஞ்சுக்கோ, கரண்டை கால் வரைக்கும் நீ வந்து கழுவிக்கோன்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்யறான், கட்டளை போடுகின்றான். உது என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை தான். அப்ப உது கட்டாயம், நாம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும், செய்து கொண்டுதான் இருக்கின்றோம். பொதுவாக நீங்க பார்த்தீர்கள் என்றால் மனிதனுக்கு சுகாதாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஆரம்பத்துல உரையினுடைய துவக்கத்துல சொன்ன மாதிரி இந்த மார்க்கம் ரொம்ப கம்ப்ளீட்டான மார்க்கம். மார்க்கத்தினுடைய சில பகுதிகளை வச்சு கூட சில பேர் இஸ்லாத்துக்குலாம் வந்துருவாங்க. ஒரு பிறமத தொப்புள் கொடி மக்கள் இருக்கிறாங்க இல்லையா, பிறமத சகோதரர்கள், அவங்க வந்து சிலை வணங்கக்கூடியவர்கள், இந்து மத சகோதரர்கள், கிறித்துவ சகோதரர்கள், யூத சமூகத்தவர்கள், இன்னும் பிற சமூகத்தவர்கள், பொதுநலன் விரும்பிகள், மனித நலன் விரும்பிகள், மனித நேயர்கள், இப்படி யாராக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தினுடைய சில விஷயங்களை சிந்தித்து பார்த்தால் அதை வைத்து அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்துருவாங்க. அப்படி ஒரு அற்புதமான ஒரு கான்செப்ட் தான் என்னது, உது. உதுவின் மூலமாக என்னெல்லாம் நடக்குது. முகங்களை இப்போ கொரோனா வந்துச்சு, நீங்க சாதாரணமா அதை சொன்னா தெரியும் எல்லாத்துக்கும். கொரோனா வந்த உடனே மனுஷன் என்ன செஞ்சான், நீங்க வந்து என்ன செய்யுங்க, கைகளை கழுவுங்க. கைகளை கழுவுறதுக்கு எதை பயன்படுத்துங்க, சோப்பு கரைசலை பயன்படுத்துங்க. நீங்க வந்து ஹேண்ட் வாஷை பயன்படுத்துங்க. வீட்டு வாசல்ல தண்ணியை வச்சுக்கிடுங்க, கையை கழுவுங்க, காலை கழுவுங்க, முகத்தை கழுவுங்க சொன்னாங்களா இல்லையா? என்ன பாடுபடுத்தினாங்க, யோசிக்க முடிஞ்சாங்க. ஆனா இஸ்லாம் 1400 வருஷத்துக்கு முன்னாடி சாதாரணமா நம்ம எப்படிப்பட்ட மார்க்கத்துல அல்லாஹ் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கான்னு நம்ம முதல்ல பார்க்கணும். அல்லாஹ்வுக்கு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். நம்ம என்ன செய்யணும், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். நம்மளாம் வந்து இன்னைக்கு அந்த கொரோனா காலம், அந்த காலத்துல கையை கழுவு, கையில உரை போட்டுக்க சொல்லிட்டான், மாஸ்க் போட்டுக்க சொல்லிட்டான். நடந்துச்சா இல்லையா? எல்லா இடங்கள்லையும்
நீங்க கவர்மெண்டுடைய பஸ்ல வச்சிருந்தானே, என்ன வச்சிருந்தான்? ஹேண்ட் வாஷ் வச்சிருந்தானா இல்லையா? சானிடரி வச்சிருந்தான்ல. அப்படி பஸ்ல, அப்படி பஸ்ல போனவங்களுக்கு தெரியும். அதுல வச்சிருப்பான். அதுல என்ன செஞ்சுக்கணும், இப்படி அவங்க கையை இப்படி ஒருத்தருக்கு டிக்கெட் கொடுத்துட்டு கையை கழுவிக்கும், அடுத்த ஒருத்தர் டிக்கெட் கொடுத்து இப்படி எல்லாம் நிலைமை வந்துச்சா இல்லையா? மார்க்கம் என்ன செய்யுது? 1400 வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு கூட பக்திங்கிற பேர்ல அழுக்குகளாக திரிபவர்களை நீங்க பார்க்கலாம். ரொம்ப பக்தி. இடையில இந்த ஒரு ஊர் இருக்கு திருப்புறம், நம்ம எந்த ஊர் கரெக்டா ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது பாருங்க. இந்த தமிழ்நாட்டுல தென்பகுதியில ஒரு ஊர், சாரி சென்னை பக்கத்துல ஒரு ஊர். அந்த ஊர்ல என்ன பண்ணாங்க, ஒரு அம்மா சாமியாரு அப்படின்னு சொல்லி காட்டினாங்க. அந்த அம்மாவுக்கு என்ன இருக்குது, அந்த அம்மாவை நம்ம பார்த்தோம்னு சொன்னா இந்த கடவுள் நம்பிக்கைகளை எல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு பார்த்தோம் என்றால் மனநலம் சரியில்லாதவர் என்று சொல்லலாம். அப்படி இருப்பாங்க அவங்க. நீங்க யூடியூப்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க. ரொம்ப கூகுன்னு இடையில வந்துச்சு, இப்ப காண ஆள காணும். என்ன செய்வாங்க, ஒரு டீயை குடிப்பாங்க. டீயை குடிக்கும் போதே மேலேயே கொட்டும். டீ என்ன செய்யும், மேலேயே கொட்டும், சட்டையிலேயே கொட்டும். அப்புறம் அவங்க வாயை பார்த்தோன்னா வாயில இருந்து ஒரு மாதிரி அதாவது குளிக்காம கொள்ளாம பல் தேய்க்காம தலையில எண்ணெயே படாம குளிக்காம 1 வருஷம் 2 வருஷம் இருந்தா எப்படி இருக்க முடியும்? ஒரு சட்டையே கலட்டாம இருந்தா, ஒரு சட்டைக்கு மேல இன்னொரு சட்டை, தொப்பி அம்மான்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு ஞாபகம் வந்துச்சு. தொப்பி போட்டிருக்கும், தொப்பி அம்மா அப்படி. அந்த அம்மாவுக்கு பேரு தொப்பி அம்மான்னு வச்சுட்டாங்க. வச்சு இதை சொல்றேன், யாரை விமர்சிக்கிறதுக்கு இல்ல. அவங்களுக்கு என்ன செய்யறாங்கன்னா பக்தியா காட்டுறாங்க. ஒரு பக்தியா காட்டக்கூடிய, ஒரு கடவுளுக்கு நிகரா காட்டக்கூடிய எங்க கும்பிடுறாங்க. அதுக்காண்டி சொல்றேன். வெளிநாட்டுல இருந்து அவங்க பின்னாடியே போறாங்க நடந்து. அந்த அம்மா போயிட்டே இருக்கு, பின்னாடி போயிட்டே இருக்காங்க, பின்னாடி நடந்து போயிட்டே இருக்காங்க. பக்தி. அந்த அம்மாவை பார்த்தனா சுத்தத்துக்கு ஒண்ணு சொல்லவே முடியாது. ரொம்ப என்ன செய்யறாங்க, சுத்தம் இல்லாம தான் இருக்கிறாங்க. ஏன்னா அப்படிதான் இருக்குது. பக்தியில முக்திட்டா நீ குளிக்க வேண்டாம், நீ தலைய எப்படி சடை போட்டுக்கோ, தலைய அப்படி ஒரு மாதிரி ரொம்ப நீண்ட நாள் நீங்க தலையே சிவாமன் எப்படி இருக்கீங்க, அப்படி ஒரு மாதிரி சடை போட்டு இருந்தா, அழுக்கு மூட்டையா இருந்தா அவங்கதான் யாரு, பக்திமான். அவர்கள் தான் மார்க்கத்தில், அவர்கள் தான் இறைவனுக்கு ரொம்ப நெருக்கமான காட்டுறாங்களா இல்லையா? ஆனா மார்க்கம் என்ன சொல்லுது, கட்டாயமா நீ ஒவ்வொரு தொழுகைக்கும் நீ என்ன செஞ்சாகணும், ஒது செஞ்சாகணும். தலையில நீ தண்ணிய தடவி ஆகணும், வாயனி கொப்பளிச்சு ஆகணும், வாயனி கொப்பளிச்சு ஆகணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல் துலக்குதலை பற்றி தனியா சொல்றாங்க. பல் துலக்குதல் உதுவில் கிடையாது. பல் துலக்குதல் பர்டிகுலரா வாயை கொப்பளிக்கும் போது லைட்டா பல் துலக்கும், அது கிடையாது. பர்டிகுலரா ஒரு குச்சை வச்சு, ஒரு பல் துலக்கக்கூடிய ஒரு கருவியை வச்சு, ஒரு மிஸ்வாக்க வச்சு, மிஸ்வாக்குனா பல் துலக்கும் குச்சி, அது பேரிச்ச மரத்தினுடைய குச்சியா இருக்கலாம், அல்லது வேற வேப்ப மரத்துடைய குச்சியா இருக்கலாம், அல்லது நல்ல வசதியா இருக்கக்கூடிய ஒரு குச்சா இருக்கலாம். அந்த குச்சை நல்ல வாயில நல்லா நச்சு அந்த முனை பகுதியை வச்சு இப்படியே அதுக்கென்று டைம் எடுத்து மேல் பல் வரிசை, கீழ்பல் வரிசை, கடவாய் பற்களின் பிற்பகுதி, இப்படி நேரம் ஒதுக்கி இப்படியே துலக்கிறதுக்கு பேர் தான் என்னது, பல் துலக்குதல். சும்மா லைட்டா அப்படி சொல்றது பல் துலக்கு கிடையாது. வாயில தண்ணி அப்படி சொல்ல அது பல் துலக்கு கிடையாது. பல் துலக்குதல்னா தனி கான்செப்ட். இப்படி இந்த பல் துலக்குதலை பற்றிய அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல வகையில பேசியிருக்காங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, என்னுடைய உம்மத்துக்கு கஷ்டம் இருக்கும் என்று நான் நினைக்காம இருந்திருந்தா கஷ்டமாயிரும். ஆஹா இப்படியே விட்டா ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்னு நினைச்சிருந்தா, நான் கஷ்டப்படுவாங்க அப்படி நான் நினைக்காம இருந்திருந்தேன்னா நான் என்ன செஞ்சிருவேன், 5 வேளை தொழுகைக்கும் பல் துலக்கிறத கடமையாக்கியிருப்பாங்க. இப்ப மார்க்கம் என்ன சொல்ல வருது, என்ன விரும்புறாங்க ரசூலுல்லாஹ், பல் துலக்குங்க. ஒரு குச்சை வச்சுக்கிட்டு என்ன செய்யுங்க, பல் துலக்குங்களேன். பல்லுங்கிறது பாருங்க எவ்வளவு முக்கியமானது. மார்க்கத்தை மனுஷன் விரும்பணும்ல, நேசிக்கணும்ல, மனுஷன் சுகாதாரத்தை விரும்பணும்ல. ஒருத்தர் பேசும் பொழுது நம்ம எப்படி பேசுவோம், ஒரு பெண்ணு நீங்க பேச 2 பேர் தோழிகள் பேசுறீங்க, பக்கத்துல உட்காந்து பேசுறீங்க. அப்ப பேசும்போது நம்முடைய முக்கியமான மீடியா என்னதுதான், வாய் தானங்க. டிவி எப்படி வாய் தானே மீடியா. உங்க மனசுல உள்ளது எல்லாம் கொட்டுறது எது வழியா கொட்டுவியா, கண் வழியா கொட்டுவீங்களா, காது வழியா இருந்தா கேட்டுக்கோ அப்படின்னு காது வழியா போகுமா, அல்லது மூக்கு வழி எப்படி போகும், வாய் தான். அப்ப வாய் வழியா போகும் பொழுது அதோடு சேர்த்து ஒரு ஏர் போகும், ஒரு காத்து என்ன செய்யும் அப்படி வெளியே போகும். சோமா இருக்கியா அப்படின்னு சொல்லும் போது வெளியே என்ன செய்யும், ஒரு காத்து போகும், ஒரு ஏர் போகும். அந்த ஏர் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கணும்னா பல்லு கொஞ்சம் சுத்தமா இருக்கணும். மார்க்க எப்படி சொல்லுது பாருங்க. இப்படியும் நீ என்ன செய்யலாம், மனிதநேயத்தை அழுதுறாங்க. ஒருத்தர் பல்லே தேய்க்காம அஸ்ஸலாமு அலைக்கும் அசரத்துன்னு என்ன செய்வார், மயங்கி விழுந்துடும் அசரத்து.
நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இந்த ஹா தஜ்வீத் படிக்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பேன். இந்த தஜ்வீத்லாம் படிக்கிற டே நல்லா இருப்பேட பல் தேய்ச்சி வந்துருங்கடா. முன்னாடி வந்து உன் வயிற்று அடி வயிற்றுல இருந்து அவ்வளோத்தையும் கொண்டு வந்து வெளியே கொட்டுவேன், நீ ரொம்ப சுத்தமா இருந்துக்கோ அப்படின்னு. இது ஏன்னா ரொம்ப முக்கியமானது. மார்க்கம் பற்கள் இருக்கா இல்லையா, அந்த பற்கள்ல வந்து நம்ம சாப்பிட்ற எல்லாம் எங்கதான் போகும். நம்ம சாப்பிட்றதுல நல்ல சவுச்சியே பரோட்டா கொடு, 2 பரோட்டா பிச்சு போடு, எல்லாம் சிக்கன் 65 எடுத்து வைய, கறி மாட்டுக்கறி அந்த ஈரல் எடுத்து வை, அந்த கொழுப்பு அது இது போட்டு சவுச்சி எல்லாம் வாய்க்குள்ள போட்டு சவுச்சி அந்த இடையில எல்லாத்தையுமே உட்காந்துருக்கும். உட்காந்துட்டு அப்படியே நைட்டு போய் எல்லாரும் போய் தூங்குறது. தூங்கும் போது உள்ள படபடையா வந்துருவாங்க யாரு, பாக்டீரியா. அவங்க என்ன நினைப்போம், தலைவன் சாப்பாடு போட்டான்டான்னு வருவாங்க. ஏன்னா ஊடால் என்ன செய்யும், என்ன இருக்கும், எல்லாம் இந்த சாப்பிட்டு இருக்கிறது எல்லாம் இந்த பற்களினுடைய ஓர பகுதியெல்லாம் போய் உட்காந்துக்கும். அது நம்ம தூங்கும் போது பாக்டீரியாக்கள் கிருமிகள் இருக்கா இல்லையா, சந்தோஷமா ஓடி வருவாங்க அவ்வளவு ஒரு கூட்டத்தோடி. எதுக்கு, தலைவன் தலைவி சாப்பாடு போட்டா எல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா அரிச்சு. அதனால தான் அந்த வேலை நடந்துட்டு இருக்கணும். தூங்கிட்டு இருப்போம், நமக்கு தெரியாது, உள்ள அந்த வேலை நடக்கும். அதனுடைய பாதிப்பு தான் காலையில எழுந்திருக்கும் போது வாயிலிருந்து வரக்கூடிய என்னது, துர்வாடை. அதனால இரவுல பல் தேய்க்கக்கூடிய பழக்கத்தை நம்ம வச்சிருந்தோம், காலையில வாய் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க, நல்லதும் தானே, செய்யலாம. நிறைய நீங்க டாக்டர்கிட்ட போனவொடனே பல்லுன்னு சொல்லி நீங்க போனீங்க, பல்லு தத்த பல்லு வலிக்குது அப்படின்னு டாக்டர் போங்க. அவங்க சொல்லக்கூடிய ஒரே விஷயம், நைட்டு தூங்கும்போது என்ன செய்யுங்க, பல் தேய்ச்சுன்னா எல்லாமே உட்காந்துருமா. உட்கார்ந்த உடனே நீங்க அப்படி போய் படுத்த உடனே அவன் என்ன செய்வான், சொந்தக்காரெல்லாம் கூட்டு வந்துருவான். யாரு, நம்ம பாக்டீரியாக்காரன் வந்துருவான். கிருமிகள் ஃபுல்லா வாயில உட்காந்து நல்ல வாயை ஃபுல்லா அவன் சாப்பிட்டு அவன் ஆகி போயிட்டு போயிடுவான். அப்புறம் காலையில ஃபுல்லா வாய் எப்படி இருக்கும், மாறி இருக்கும். அப்ப நைட்டே நம்ம வாயை கிளீன் பண்ணி நல்ல பல்ல தேய்ச்சி கிளீன் பண்ணிட்டோம்னு சொன்னா ஃப்ரெஷ்ஷா இருக்கும் வாய். அது எல்லாத்துக்குமே நல்லது. ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதுனால எல்லா பல்வேறு வகையில அது ஒரு சுத்தத்தையும் சுகாதாரத்தையும் தருவதாக இருக்குங்கிறது ஒரு செய்தி. இதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5 டைம்ஸ் நீங்க என்ன செய்யுங்க, பல்ல வந்து தொலைக்கிறத கடமையாக்கி இருப்பேன் அப்படிங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருந்தாங்க பல் துலக்கிறதுல என்று நீங்கள் பார்த்தால், அவர்களுடைய மரண நேரம், நீங்க மற்ற நேரத்துல விட்டுருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இருக்காங்கல்ல, நெஞ்சில அணைச்சு வச்சிருக்காங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணப்படுக்கை, ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டுல தானே இருந்தாங்க. எல்லா மனைவிமார்கள்ட்டையும் அனுமதி கேட்டாங்க. எப்பா, இவ்வளவு நாள் நீதம் நியாயம் நேர்மை என்கிற அடிப்படையில நான் ரவுண்ட்ஸ் ஒவ்வொரு குறிப்பிட்டு தேதி கணக்கு வச்சு வந்துட்டு இருந்தோம். ஆனா இப்பொழுது எனக்கான அந்த உடல் சக்தி இல்லை, வலு இல்லை. அதனால என்னுடைய இறுதி நேரத்தை நான் ஆயிஷாவுடைய வீட்டுல ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய வீட்டுல கழிச்சுக்கிறேன் பெர்மிஷன் கேட்டா கொடுத்தாங்க. அப்ப இறுதி நாட்கள்ல இறுதி நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்காங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பார்க்க ஆயிஷா ரலியல்லாஹுடைய சகோதரர் அப்துர் ரஹ்மான் இப்னு அபீ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வால பேச முடியல. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கறாங்க, அதாவது அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கறாங்க. அவங்க கையில மிஸ்வாக் பல் துலக்கும் குச்சி இருக்கு. அதை பார்த்துட்டு செய்கை காட்டுறாங்க ரசூலுல்லாஹ். அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க, ஆகா ரசூலுல்லாஹ் பல் துலக்க விரும்புறாங்க. எப்ப, எவ்வளவு பெரிய விஷயங்க. பல் துலக்குதல் என்பது சர்வ சாதாரணமா இன்னைக்கு டாக்டர் சொன்ன உடனே பல் துலக்குவான். 1400 வருஷத்துக்கு முன்னாடி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமாக மனித சமூகம், மனிதன் என்பவன் எப்படிப்பட்டவன், அவர்கள் தோழர்களோடும் தோழிகளோடும் எப்படி பூத்து குலுங்குவார்கள், எப்படி சந்தோஷமாக இருப்பார்கள், அதற்கு மிக முக்கியமான இந்த மீடியா எப்படி இருக்க வேண்டும், இதெல்லாம் ரசூலுல்லாஹ் அன்னைக்கே அனுசரிச்சு சுத்தம் சுகாதாரம் ஆரோக்கியம் என்பதுல ரொம்ப பெர்ஃபெக்டா இருந்திருக்காங்க. ஏன்னா இதுல பல்லு போச்சு, பல்லுல இருந்து என்ன ஆகும்னா, பல்லு போனா சொல்லு போச்சும்பாங்க, அப்படித்தானே பப்பன்னு ஆயிரும். பல்லு கொஞ்சம் 4 பல்லு உழுந்துட்டு வைங்களேன், வார்த்தையெல்லாம் இப்படி வராது. டபக்குன்னு இடையில என்ன செய்யும், ஜம்ப் பண்ண ஆரம்பிச்சிடும் வார்த்தை, பா அப்படின்னு போக ஆரம்பிச்சிடும். நீங்க பார்த்திருப்பீங்க, சொந்தக்காரங்க யாருக்கா பல்லு போயிருந்தா பார்த்திருப்பியோ. சரி இருக்கட்டும். இப்ப என்ன கதை அப்படின்னா, இந்த பல்லு அதோடு அந்த ஈறு இதுக்கு மூளைக்கு சம்மந்தம் இருக்கு. என்ன ஆயிரும்னா, மூளை நரம்பை பாதிக்கிற அளவுக்கு பல்லுல பிரச்சனை. நம்ம நினைக்கிற மாதிரி இந்த பற்களை பாதுகாக்க பழகினால் நம்முடைய உடல் ஆரோக்கியத்தையும் ஆயுளும் அதுல பறக்கத்து ஏற்படுது. இன்னைக்கு சயின்டிபிக்கா சொல்ற அந்த அறிவியல் ரீதியில அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உது என்கிற ஒரு அமைப்பை வைத்துவிட்டு ஒட்டுமொத்த மனித வாழ்க்கையை நினைஞ்சிட்டாங்க சேஃபாக பாதுகாப்பு அரணாக ஏற்படுத்திட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண நேரத்தை அப்படி காட்டுறாங்க.
ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த மிஸ்வாக்கு குச்சை எடுத்து அவருடைய வாயிலை வைத்து மெல்லுகிறார்கள். மிஸ்வாக் அந்த குச்சி இருக்கிற மரக்குச்சி என்ன செய்யணும்? எடுத்த உடனே பழுத்த முடியுமா? மரக்குச்சி இருக்கு, ஒரு குச்சி இருக்கு, அது குச்சி எடுத்து தேய்க்க முடியும். எப்படி இருக்கும்? கட்ட மரலாம் இருக்கு, எப்படி தேய்க்க? அப்ப என்ன செய்யணும்? முனைப்பகுதிய அப்படியே நல்ல வாயை வச்சு மெண்டோன்னு சொன்னா பிரஷ் மாதிரி ஆயிரும், பெயிண்ட் அடிக்கிற பிரஷ் மாதிரி ஆயிரும். அப்புறம் பெயிண்ட் அடிக்க வேண்டியதான் பல்லுக்கு. அப்ப பல்லு என்ன செய்யும்? இப்படி ஒரு இதை ஆயிஷா ரலியல்லாஹு செஞ்சு கொடுக்குறாங்க. நல்ல வாயில வச்சு மெண்டு கொடுக்குறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு பாருங்க, அவங்களுக்குள்ள அப்படி ஒரு கெமிஸ்ட்ரி இருந்திருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களும் பல் துளைக்கி விடுறாங்க. அப்ப அவ்வளவு ஒரு அளவுக்கு இம்பார்ட்டன்ட் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இப்படி சுத்தம், சுகாதாரம், ஆரோக்கியம் என்பதிலே அல்லாஹ்வுடைய இந்த தீனுல் இஸ்லாம் என்பது மிகவும் உயர்ந்த இடத்துல கொடுக்குது. இந்த உது என்பது அவசியம் என்பதோடு நிறுத்தி கொள்ளாமல் இந்த உது ஒரு மனிதனை எவ்வளவு உயரத்திற்கு கொண்டு செல்லும். தொழுகை என்பதெல்லாம் இரண்டாவது, தொழுகை என்பது இரண்டாவது. உது என்பதை மட்டும் நாம இந்த டேப்பை திறந்து விட்டு பைப்பை திறந்து விட்டுக்கிட்டு ஆனா நிறைய பேரை பாருங்க இந்த உழுவுல கவனம் செலுத்த மாட்டாங்க. நிறைய பேர் எப்படி இருப்பாங்க? தொழுகைக்கு போற பள்ளியாசல் நாங்க பாக்குறோம்ல, அதுக்கு சொல்றேன். நம்மள பள்ளியாசல பார்ப்போம், தொழுகைக்கு டைம் ஆயிரும், ஜமாத் லேட்டா வருவாங்க, தொழுவு முடிஞ்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க? ஒதுவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. ஒது என்பதே நமக்கு ஒரு மிகப்பெரிய நன்மைன்னு வழங்கணும். இபாதத் என்பது எங்க இருந்து ஆரம்பிச்சிருச்சு? டேப்பை திறக்கிறது இருந்து, பைப்பு திறக்கிறது இருந்து ஆரம்பிச்சிருச்சு. அதை ஞாபகம் வச்சுக்கிடுங்க. இபாதத் என்பது நீங்க முசல்லால போய் நிக்கும் போது ஆரம்பிக்கிறது இல்ல. இபாதத் என்பது நீங்க உதுவுக்கு இறங்குகிறீர்கள் அல்லவா, பிஸ்மில்லா அப்படின்னு ஆரம்பிப்பதிலிருந்து நீங்கள் கைகள் மணிக்கட்டு வரை கழுவுவது, வாய் மூக்கை சுத்தம் செய்வது, முகங்களை கழுவுவது, முட்டுக்கை அல்லது தோல்புஜம் வரை கைகளை கழுவுவது, தலைகளுக்கு தலைக்கு வந்து முகத்தை வந்து முழுமையாக கழுவுறது, தலைக்கு மசகு செய்யறது, காதுக்கு மசகு செய்யறது, கண்டைக்கால் வரைக்கும் கால்களை கழுவுறது, இது எல்லாமே என்னது? இபாதா. கடைசியில் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் சொல்ற வரைக்கும் இதுவும் என்னது? ஒரு இபாதத்து. பாருங்க, ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட் இந்த உலகத்துல காலையில நம்ம தூங்குறோம், காலையில நைட்டு தூங்குறோம், காலையில எந்திரிக்கணும். காலையில எந்திரிக்கும் பொழுது மார்க்கத்தினுடைய முறை என்ன? எந்திரிக்கும் என்ன செய்யணும்? துவா ஓதணும். என்ன துவா ஓதுவியோ? எந்திரிக்கும் போது ஓதும் துவா என்னங்க? அதெல்லாம் தெரியும், சும்மா நடிக்காதியா. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா வ இலைஹி நுஷூர் பெறாதியா. என்ஜாய் வாங்க. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா வ இலைஹி நுஷூர். இதுக்கு அர்த்தம் தெரியுமா? அர்த்தம் கொஞ்சம் பயங்கரமா இருக்கும். சொல்லுங்க சொல்லுங்க. நாங்கள் இறந்த பிறகு எங்களுக்கு உயிர் கொடுத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், அவனிடமே நாங்கள் மீளவும் போகிறோம் அப்படிங்கிறது தான் துவா. சரி, இந்த துவா ஓதுன உடனேயே ஷைத்தான் வந்து நைட் என்ன செஞ்சிருப்பானா, தூங்கும் போது ஒரு 3 முடிச்சு போட்டிருப்பானா. 3 முடிச்சு நைட்டு போட்டுருவான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இது நம்ம ஒவ்வொருவருக்கும் நடக்கும், நம் வீட்டில் உள்ள ஒவ்வொருவருக்கும் நடக்கும், நம்ம பிள்ளைக்கும் நடக்கும், நம் கணவருக்கும் நடக்கும், நம்ம வாப்பா அம்மாவுக்கு நடக்கும், நாம பெண்ண பெத்த பொம்பளை பிள்ளைகளுக்கு ஆம்பளை பிள்ளை நடக்கும். அப்ப விளைக்கிறீங்க என்ன செய்யறான்? ஷைத்தான் என்ன செய்வான்? தூங்கும் போது தலையில பெடரியில ஒரு 3 முடிச்ச போட்டுருவான். இந்த 3 முடிச்சையும் அவிழ்த்தாதான் மறுநாள் நமக்கு சுப நாளாக இருக்கும். நம்ம கேட்போம்ல, நல்ல நாள் கெட்ட நாள் இஸ்லாத்துல கிடையாதுங்க. நல்ல நாள் கெட்ட நாள் இஸ்லாத்துல இருக்குதான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஆனா இந்த ஷைத்தானுடைய இந்த 3 முடிச்சு அவிழ்க்கிறது நல்லதா கெட்டதா? நல்லதானே? அப்ப இந்த முடிச்சு அவிழ்க்கிறதுக்கு மார்க்க ஒரு வழி சொல்லுது. நம்பர் 1, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா வ இலைஹி நுஷூர் சொன்னா ஒரு முடிச்சு அவிழ்க்கப்பட்டுரும். 2வது, எழுந்திருக்கிறோம், எந்திரிச்ச உடனே என்ன செய்யறோம்? ஒது செஞ்சிடணும். உதாரணம் செய்வோம், பல்ல தேய்ப்போம், அடுத்து ஒது செய்ய ஆரம்பிச்சிருவோம். நம்முடைய இயற்கை தேவைகளை நிறைவேற்ற பிறகு ஒது செய்வோம். ஒது செஞ்சு முடிச்ச உடனே 2வது முடிச்சு. ஃபர்ஸ்ட் துவாவுக்கு திக்ருக்கு, 2வது என்னது? ஒது செஞ்சு முடிச்சா. அப்ப ஒரு உது நம்ம நினைக்கிறோம், அது எவ்வளவு பெரிய ஒரு வலிமை மிகுந்தது என்றால், அல்லாஹ்வை நாம் திக்ரு செய்வது எப்படி ஒரு வலிமையானதோ அதற்கு சற்றும் குறையாத வகையில் உது வலிமையானது. விளங்குதா இல்லையா? உது என்பது சாதாரண. அதனால நம்ம உது செய்யும்போது கம்ப்ளீட்டா உது செய்யணும், அதற்கு டைம் எடுத்து உது செய்யணும், ரிஸ்க் எடுத்து உது செய்யணும், கவனிச்சு உது செய்யணும். பேசிக்கிட்டே உது செய்யக்கூடாது.
உதாசீனமாக அலட்சியமாக உது செய்து விடக்கூடாது. ஒவ்வொரு உது செய்யும் போதும் கை செஞ்சு மறக்காம கரெக்டா என்ன செய்யணும், கவனிச்சு உது செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இதை பற்றி நாம என்ன செய்யறோம், நினைவுபடுத்துறோம். அப்ப உது செஞ்சு முடிச்சிட்டனா இன்னொரு முடிச்சு அவிழ்ந்து மொத்தம் எத்தனை முடிச்சாச்சு, 2. அடுத்து நாம போய் சுபுஹ் தொழுறோமா, சுபுஹ் தொழுத பிறகு 3வது முடிச்சு என்ன செய்கிறது, அவிழ்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஃபைன் ஸல்லா தொழுதால் இன் ஹல்லத் உக்ததன் 3வது முடிச்சு அவிழ்ந்துரும். ஃபஅஸ்பஹ நஷீதன் தய்யிபன் நஃப்ஸி காலை பொழுதை அவர் எப்படி அடைகிறாரு, சுறுசுறுப்பாக, மகிழ்ச்சியாக, மன அமைதியாக, மனமே தையிபா இருக்கும், உள்ளமே தூய்மையா இருக்கும், சோம்பலற்ற நிலையில காலை பொழுதை அடைகிற. எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைங்க பொய்க்குமா, பொய்யாவுமா? நம்ம ஒவ்வொரு நாளும் காலையில எப்படி இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்க. நம்முடைய வீடுகள், நம்முடைய பிள்ளைகளை நினைச்சு பாருங்க. எத்தனை பிள்ளைகள் சோம்பலோடு எழுந்திருத்து சோம்பலோடு பள்ளிக்கு செல்கிறார்கள், சோம்பலாக கல்லூரிக்கு செல்கிறார்கள், சோம்பலாக அவர்களுடைய அன்றைய நாளை அவர்கள் துவக்குகிறார்கள் என்றால் எவ்வளவு பெரிய ஒரு பிற்போக்கு நிலை. நம்ம வீடு எப்படி இருக்கணும், நம்ம பிள்ளைங்க எப்படி இருக்கணும், நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். சுபுகை நாம் தொழுதால் மட்டும்தான் ஷைத்தானுடைய 3 முடிச்சுகளும் அவிழ்க்கப்படுகிறது. அப்பொழுதுதான் அன்றைய காலை பொழுது சுறுசுறுப்பானதாகவும் மன அமைதியானதாகவும் திருப்திகரமானதாகவும் நாம் என்ன செய்யறோம், சோம்பேறி அற்ற நிலையில் சந்திக்கிறோம் காலை. அவ எப்படி இருக்கும், காலை ஆக்டிவா இருக்கும். காலை எப்படி இருக்கும், ஆக்டிவா சுறுசுறுப்பா அடுத்த அதான் நான் நேற்று சகோதரர்கள்ட்ட மாணவ செல்வங்கள்ட்ட பேசிட்டு இருக்கும்போது கூட சொன்னேன், உங்களுக்கு யாராவது அப்பாயின்மெண்ட் கேட்டாங்க, உங்கள்ட்ட பேசணும், சொந்தக்காரங்க சந்திக்கணும்னா சுபுக்கு போற டைம் கொடுங்க. சுபு போற கொடுத்து பாருங்க. நீங்க யாரையும் அவாய்ட் பண்ண நினைச்சா கூட சுபு போற கொடுத்து பாருங்க. சுபு போற சும்மா சொல்றேன், நீங்க தப்பா நினைச்சுக்கப்பா, குறிப்புல இருந்து நீக்கிருங்க. எதுக்கு சொல்றேன்னா, சுபுக்கு போற கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், அது கஷ்டமாதான் இல்லையா? அப்படி சுபுகுக்கு பிறகு ஒருவர் உங்களை சந்திக்க வருகிறார் என்றால் சுபு தொழுதுட்டு வருகிறார், பரக்கத், அல்ஹம்துலில்லாஹ். சூப்பரா இல்லையா? எவ்வளவு அற்புதங்க. அதனால சுபுகுக்கு பிறகு தைரியமா உங்களுடைய வேலைகளை தூக்கி போடுங்க. நீங்க நைட்டே உட்காந்து வலிக்குது, காடு வலிக்குது, முது வலிக்குது, எப்பா நைட்டு 12 மணிக்கு தூங்கணும், 2 மணிக்கு தூங்கணும், எதுக்கு தூங்குறீங்க? சுபுகுக்கு பிறகு நடைமுறைப்படுத்துங்கள். 2 மணி நேரம் பெரும்பான்மையான வீடுகள் சும்மா இருக்கு. சுபு 5 மணிக்கு முடியும்னு வைங்களேன், 6, 7 2 மணி நேரம் என்ன பண்ணிட்டு இருக்கணும் யோசிங்க. அப்ப எப்படி போயிட்டு இருக்கு நேரம்? நம்முடைய பொன்னர் எனக்கு பரக்கத்தான நேரம் இல்லையா அது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சில நேரம் எழுப்பிடுவாங்க, பரக்கா ஆயிஷா எந்திரே தூங்காத அப்படி சொல்லுவாங்களா. பரக்கா அருள் அல்லாஹ்வுடைய பரக்கத்தை அபிவிருத்தி இறங்கி கொண்டிருக்கு. பரக்கத்தான வீட்டுல பிள்ளைங்களுக்கு நீங்க ஹோம்வொர்க் அப்பா சிஸ்டர் மாத்துங்க. ஆஃப்டர் ஃபஜ்ர் உட்காரு தம்பி, மாசாக்கு 6 மணிக்கு போறியா, 5 to 6. ஏன் யாரா அடிப்பாங்களா என்ன கேட்கிற, யாராவது தூக்கில போட்டுருவாங்களா? சுபுல எந்திரிக்கிறியா நீ பாத்திமா, ஜெயில போட்டுருவோம் இந்த வாரம். அப்படிதான் இருக்காங்க, கிடையாது. நம்மளா சிஸ்டத்தை நைட்டு ஃபுல்லா முடிச்சு அவன் அப்படியே வருவான், அப்படியே தூங்கி விழுவான். யாரு? அப்பா. நம்ம வீட்டு அப்பா எல்கேஜி அப்படின்னு விழுந்துருவான். அவனை உட்கார வச்சு தடவி 7 மணி 8 மணின்னு ஹோம்வொர்க் பண்றோம்ல, சுபு புறத்துக்கு போடுது. இது நடைமுறை சொல்லும் போது எப்படி தெரியும்னா, உங்களுக்கு நடைமுறை சாத்தியமாயிரு, என்னடா இப்படி சொல்றாரு இவரு, எப்பா இது செய்ய முடியும், கிடையாது. நீங்க பிராக்டிக்கல் பண்ணி பாருங்களேன், பரக்கத் அங்க இருக்கும். இரவுல ஆட்டோமேட்டிக்கா சீக்கிரமா தூக்கம் வரும், பகல்ல ஆட்டோமேட்டிக்கா முழிப்பு வரும். ஃபஜ்ர்ல அல்லாஹ்வுடைய பரக்கத் இறங்கும் பொழுது ஒருத்தன் முழிச்சிட்டான்னு வைங்களேன், அவன் நஃப்ஸ், அவனுடைய மனசு அமைதியா இருக்கும், அவனுடைய செயல்பாட்டுல சுறுசுறுப்பு இருக்கும். ஷைத்தானுடைய அனைத்து முடிச்சுகள் என்றால் என்னங்க அர்த்தம்? முடிச்சுகள் என்றால் ஷைத்தானுடைய சூழ்ச்சிகள் தான் வெளிவந்துடுறான், அப்படித்தானே? அப்படி ஒரு சூழல் ஏற்படுத்துமா? அப்ப அதற்கு அடிப்படையில் என்ன காரணமா இருக்கு? உது ஒரு காரணமா இருக்குங்கிறத விளங்கிக்கணும். அது மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கூட சொல்றாங்க, உதுவை நல்ல மாதிரி செஞ்சுட்டு 2 ரகாத் தொழுவுங்க. அப்படி தொழுதா முந்தைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டு. இது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது. இது சுன்னத்து தொழுகையோ அல்லது எந்த தொழுகை வேணாலும் இருக்கலாம். 2 நீங்க உதுவை நல்லா செய்யணும். உடனே என்ன செய்யணும்? ஒரு இப்போ லோகருக்கு போறோம்னு வைங்களேன், லோகர் தொழ போறீங்க, உது சிறப்பா செய்றீங்க. லோகர் நேரடியாக லோகர் தொழ மாட்டேன், என்ன செய்வோம்? லோகருக்கு முன்னாடி சுன்னத் தொழுவோமா, அந்த சுன்னத்துல அது ஹயாத்தா போயிடும். உது செஞ்சா 2 ரகாத் சுன்னத் தொழுதுட்டா
ஒது செஞ்சுட்டு யார் 2 ரக்காத் சுன்னத் தொழுறாங்களோ அவர்களுடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொன்னாங்கல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உன்னுடைய காலடி சத்தம் செருப்போசையை நான் சொர்க்கத்திலே கேட்டேன். நான் சொர்க்கத்தில் அந்த ஓசையை கேட்டனே, நீங்க என்ன செய்யறீங்க பிலால்? முதல்ல விளங்கணும், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு எப்படி இருந்திருக்காங்க. ஒருத்தருடைய செருப்போசையை நீ கண்டுபிடிப்பல, யாரையாவது கண்டுபிடிப்பலாங்க? நீங்க யோசிச்சு பாருங்க. ஆமாமா, என் வீட்டுக்கார வந்தா செருப்பு, அவர் செருப்பு இப்படி நடப்பாரு, எங்க வாப்பா எப்படி நடப்பாங்க, என் பையன் எப்படி நடப்பாங்க, கண்டுபிடிப்பீங்களா? பிலால் ரசூலா கண்டுபிடிக்கிறாங்கன்னா ரசூலா அந்த அளவுக்கு இன்டெலிஜென்டா இருந்திருக்காங்க. நம்பர் 1 அவதானிச்சிருக்காங்க ஒவ்வொருவருடைய இதை. 2வது விஷயம், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அத்தனை முறை ரசூலா சந்திக்க வந்திருக்காங்க. ஒரே பள்ளிவாசலே கிடக்கிறது, ரசூலா சந்திச்சுக்கிட்டே இருக்கிறது, ரசூலா ஓடி பல பயணங்கள்ல மேற்கொள்றது, யுத்தங்களை மேற்கொள்றது, தொழுகைகள்ல கலந்து கொள்றது, எல்லா சபைகள்லையும் இருக்கிறது. இப்படி இருக்கிறதுனால பிலால் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த காலடி சத்தம் யாருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு? அல்லாஹ்வுடைய தூதர் தெரிஞ்சிருக்கு. அதனால அல்லாஹ் என்ன பண்றான், அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத மாதிரி பிலால் இப்படி செய்யறதுனால அவங்களுக்கு இந்த சொர்க்கத்துல நம்ம அவங்களுக்கு சொர்க்கம் நசீபாயிருச்சு, சொர்க்கம் கடமையாயிருச்சு அப்படின்னு சொல்லாம பிலால் ரலியல்லாஹு அன்ஹுடைய செருப்பு சத்தத்தை மட்டும் கேட்க வைக்கிறான் அல்லாஹ். எங்க? சொர்க்கத்துல. ஒரு ட்விஸ்ட், சர்ப்ரைஸ் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சர்ப்ரைஸாக அதை வச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்புறம் கேட்கறாங்க, நான் சொர்க்கத்துல உன்னுடைய சத்தத்தை கேட்டனப்பா, காலடி சத்தத்தை, நீங்க என்ன செய்வீங்க பிலால்? அப்ப பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் பெருசா ஒண்ணும் செய்யறது இல்ல, உது செய்யற போதெல்லாம் எப்ப செஞ்சாலும் சரி 2 ரக்காத் தொழுவேன். உதுவுக்கும் அந்த 2 ரக்காத்துக்கும் எவ்வளவு வேல்யூ இருக்கு பாருங்க. அப்ப நிறைய ஒழு செஞ்சிருக்காங்கிறது தெரியுது. எப்ப செஞ்சா, இப்ப தொழுகை நேரமா இருந்தாலும் சரி, தொழுகை இல்லாத நேரமா இருந்தாலும் சரி, அதனாலதான் 2 ரக்காத் அவங்க ஒழு செய்யறாங்க, 2 ரக்காத் தொழுகிறாங்க. சுன்ன தொழுகைன்னா அது சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் இல்ல. சுன்ன தொழுவேன் அப்படி சொல்லி முடிச்சிருக்கலாமே, இந்த தொழுகை தொழுவேன் முடிச்சிருக்கலாமே. ஒது செய்து விட்டு அந்த ஒதுவுக்கென்று 2 ரக்காத், கவனம் வச்சுக்கிடுங்க. அப்படி என்றால் எக்ஸ்ட்ரா நிறைய ஒது செஞ்சிருக்காங்க. யாரு? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. சொர்க்கத்துக்கு போகணும்னா அப்ப நம்மளும் என்ன செய்யணும்? எக்ஸ்ட்ரா நிறைய ஒழு செஞ்சா சொர்க்கங்க. கொரோனா பாதுகாப்பு, நரகத்தின் பாதுகாப்பு. இஸ்லாம் எப்படி சொல்லி பாருங்க, நரகத்திலிருந்து உனக்கு பாதுகாப்புக்கு வேணுமா, என்ன செஞ்சுக்கோ? ஒதுவை செஞ்சுக்கோ, 2 ரக்காத்து தொழுதுக்கோ. அப்ப இதை நாம கவனிக்கணும். அது மாதிரி பொதுவாக பல் துளக்கிற விஷயத்தை பற்றி நிறைய பேசணுமா இல்லையா? இன்னைக்கு கிட்டத்தட்ட 1/4 மணி நேரம் பல்ல பத்தி தான் பேசியிருக்கு இல்லையா? நம்ம பல் டாக்டர் மாதிரி உட்காந்து பல்ல பத்தி எப்படி இருக்கணும், எப்ப பல் தேய்க்கணும்னு பேசி இருக்குது. என் மார்க் அப்படிதான் சொல்லுது. ரசூலுல்லாஹ் பல் டாக்டர் மட்டும் பேசியிருக்காங்க. அல்லாஹ்வுடைய மார்க் ஒதுவுன்னு வந்துட்டு நம்மளும் பல் டாக்டரா மாறிட வேண்டியதான். சரியா? சரி. இப்ப பல் துளக்கிறத பத்தி பேசணும்ல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிம்பிளாக ஒரு வார்த்தையை சொல்றாங்க பல் துளக்கிறத பத்தி. பல் துளக்குவதன் மூலமாக வாய் சுத்தமாகும். வாய் என்ன செய்யும்? சுத்தமாகும். ரிவர் ரப், அல்லாஹ்வுடைய திருப்தி கிடைக்கும். எதுல? யோசிச்சு பாருங்க. யுத்தத்துக்கு போனா கிடைக்கின்ற அல்லாஹ்வின் திருப்தி, யுத்தத்திலே ஷஹீதானால் கிடைக்கின்ற அல்லாஹ்வின் திருப்தி, சஜிதாவில் வீழ்ந்து கிடக்கும் போது கிடைக்கின்ற அல்லாஹ்வின் திருப்தி, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நிலைநாட்டக்கூடிய பணியிலே ஈடுபடும் பொழுது கிடைக்கின்ற அல்லாஹ்வின் திருப்தி, இரவு நேர வணக்கங்களிலே கிடைக்கின்ற அல்லாஹ்வின் திருப்தி, நோன்பு நேரங்களிலே பசிபட்டினியோடு இருக்கும் போது கிடைக்கின்ற அல்லாஹ்வின் திருப்தி, நம்முடைய அனைத்து மனோ இச்சைகளையும் கட்டுப்படுத்தி வாழுகிற போது கிடைக்கின்ற அல்லாஹ்வுடைய திருப்தி பல்லை துலக்குவதன் மூலமாக கிடைக்கும். எப்படி? யோசிச்சு பாருங்க. பல் துலக்கிறதுக்கு அல்லாஹ் அப்படி ஒரு திருப்திய, நன்மையை தர்றான் அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். அந்த மாதிரி நம்ம உது செய்யறதுனால என்ன நடக்குது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, உது செய்யும் பொழுது இப்போ ஒருத்தர் முகத்தை கழுவுறாருன்னு வைங்களேன், முகத்தை கழுகும் பொழுது கண்கள் ஒரு தவறான காட்சியை பார்த்துருச்சு அப்படின்னா அந்த கண்ணு செய்யக்கூடிய பாவம் அப்படியே என்ன செய்யுமா? உதிருமா. இந்த எப்படி ரசூலா ஒப்பிடுறாங்க, இந்த தண்ணியை வச்சு மூத்த கழுவுனா என்ன செய்யும்? தண்ணிலாம் போய் அப்படியே நிக்கவா செய்யும்? தேங்கி இங்கே நிக்குமா? என்ன செய்யும்? தண்ணி அப்படியே உதிருமா இல்லையா? தண்ணி அப்படியே போற மாதிரி அப்படியே என்ன செஞ்சிடும்? பாவம் உதிர்ந்து. எவ்வளவு பெரிய நன்மை நம்ம எதிர்பார்த்தோமா? உது செஞ்சா தொழுகைக்கான ஒளி செய்யறோம், ஆனா உது செய்யும் பொழுது இப்படி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ஹதீஸ்ல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த கடைசி சொட்டு விடும் பொழுது அவருடைய பாவமும் விழுகும். சுப்ஹானல்லாஹ்.
உது அவ்வளவு பெரிய ஒரு சிறந்த ஒன்று. அது மாதிரி கைகளை நீங்கள் கழுவுகிறீர்கள், கால்களை நீங்கள் கழுவுகிறீர்கள் என்றால் அந்த கால்களின் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அந்த பாவங்கள் எல்லாம் என்ன செய்யும், அப்படியே அந்த கடைசி சொட்டு விடக்கூடிய நேரத்துல உதிர்ந்துரும். அந்த தண்ணீர் விடும்போது பாவங்கள் உதிர்ந்துரும் என்று ரசூலுல்லாஹி சொல்றாங்க. அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜுலுன் யுஹ்சினு உதுவஹு, யார் உதுவ அழகா செய்யறாங்களோ, உது என்று வரக்கூடிய நேரத்துல எல்லாம் அஹ்சன் அஹ்சன் என்று வரும். அழகா செய்யணும் உதுவை செய்யறேன்னு சொல்லிட்டு சில பேர் என்ன செய்வாங்க தெரியுமா, நீங்க எப்படி செய்றீங்கன்னு பாத்துக்கிடுங்க. சில பேர் செய்வாங்க, பள்ளிவாசல்ல நான் பார்த்திருக்கேன், தண்ணியை திறந்து விட்டுருவாங்க. தண்ணி வீட்டுல தண்ணி திறக்கும்போது மெதுவா திறப்பா, பள்ளிவாசல்ல திறக்கும்போது மட்டும் வேகமா திறப்பா. சில பேர் கொட்டுன்னு என்ன செய்யும், ஒரு குடம் தண்ணியை காலி பண்ணிட்டு போயிடுவாங்க உது செய்யறேன்னு சொல்லி. அல்லாஹ் ரப்பல் அல்லாஹ் காப்பாற்றணும். நம் சகோதரர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னொரு சிக்கனமா பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழல் தரட்டும். தண்ணி எப்படி திறந்து விட்டுரு சவுண்டு பாத்தீங்கன்னா, நீங்க பள்ளிவாசல்ல பாத்திருக்கீங்களா, போயிருக்கீங்களா, போகும்போது பாருங்க, அந்த பள்ளிவாசல்ல பார்த்தா அருவி மாதிரி சவுண்டு கேட்கும் இந்த வக்து நேரத்துல. ஏன் எல்லா நல்லையும் பெரும்பாலும் சுருக்கமா தண்ணி என்ன செய்யணும், ஆத்துல போட்டாலும் அளந்து அப்படிதான் சொல்லுவாங்க, அப்படி சொல்லுவாங்க. நம்ம ரொம்ப எப்பவுமே என்ன செய்யணும், கவனமா ரொம்பவும் என்ன செய்யணும், சிக்கனமா இருக்கணும். அல்லாஹ்வுக்கு வீண்வரையை செய்யறது பிடிக்கவே செய்யாது, அது ஒண்ணு. அப்புறமா முகத்தை கழுவும் போது இப்படி அடிக்கிறது, இப்படி அடிக்க என்னன்னு தெரியல, டம்முன்னு அடிக்கிறது, அடிக்க வச்சு இருக்குது. அடிக்க கூடாது, என்ன செய்யணும், தண்ணி எடுத்து கழுவணும். இப்படி ஒரு அடி, இப்படி ஒரு அடி, அது கிடையாது. அது மாதிரி கழுகக்கூடிய நேரத்துல இந்த இடுக்குகள்ல எல்லாம் என்ன செய்யணும், நல்லபடியா கழுகணும். அந்த கால்கள் பாதங்கள் பின் அதாவது சொல்றாங்க. உது ரசூலுல்லாஹ் ஒரு தடவை வரும் பொழுது கொஞ்சம் தாமதமா வர்றாங்க. அசருக்காண்டி சஹாபாக்கள் அசர் தொழுகைக்காண்டி உது செய்து கொண்டிருக்காங்க. அப்போ பார்த்தா சில பேருடைய காலினுடைய பின்னங்கால் பகுதி இருக்கா, குதிங்கால் பகுதி கழுகாம இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த இடத்த காமிச்சு இது நரகத்துக்கு போயிடும், இந்த இடத்த நரகம் தீண்டும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், சோ உழுவுக்கு இவ்வளவு நன்மை இருக்குங்கிற அதே நேரத்துல நாம் கவன குறைவாக அந்த உதுவை செய்யும் பொழுது அது ஒரு நரகத்துக்கு செல்லக்கூடிய அளவுல ஒரு பாவமா இருக்கு. அதனால உதுவை நாம திருப்தியா செய்யணும், சரியா செய்யணும், பரிபூர்ணமா செய்யணும். அப்படி நாம பரிபூர்ணமா செய்யும் பொழுது செஞ்சுட்டு நாம தொழ போறோம்னு சொன்னா அவருக்கும் தொழுகைக்கும் மத்தியில எவ்வளவு நேரம் இருந்துச்சு. இப்போ ஒருத்தர் இரவு நேரத்துல இப்ப இருக்காரு, இப்ப காலையில் சுபுல ஒளி செய்ய போறாருன்னா அந்த இரவு முழுக்க அவர்கிட்ட உள்ள அந்த சிறுபாவங்களை அனைத்து என்ன செய்யப்படும், ஒரு ஒதுல நினைச்சு பாருங்களேன். அப்ப அந்த ஒழுவு நம்ம எப்படி செய்யணும், எப்படி கவனமால செய்யணும். ஏன்னா எந்த ஒரு இபாதத்தையும் நீங்க நல்லா விளங்கிக்கணும். கபுல் ஆனாதான் நமக்கு கிரெடிட்டே கிடைக்கும். இப்ப உங்களுக்கு ஒரு வேலை செஞ்சு கொடுக்குறீங்க, வேலை கான்ட்ராக்ட் கொடுக்குறீங்க, இந்த மாதிரி ஒரு ஜன்னல் செஞ்சு கொடுப்பா, அல்லது எனக்கு ஒரு திரைச்சீலை அழகான முறையில தச்சு கொடுப்பா, எனக்கு நீ திரைச்சீலை தச்சு கொடுத்தனா இந்த துணியில நீ தச்சு கூட, அவர் கேட்காரு எனக்கு ஒரு 300 ரூபா தாங்க, அப்படியா 300 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரூபாயை கொடுக்கணும், திரைச்சீலையை வாங்கணும். திரைச்சீலை வாங்க போறிய, திரைச்சீலை பார்த்தா கிழிஞ்ச சீலையா இருக்கு, கையில தராரு, பார்த்துட்டு ஆமாப்பா அது கிழிஞ்சு போச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க அப்படின்னா 100 ரூபா கொடுத்துருவீங்களா, 300 ரூபா தூக்கி சுருட்டி இந்த அப்பா இந்த வச்சுக்கோ அப்படி மூஞ்சில தூக்கி வீசிட்டு வந்துருவீங்க. இதான் நடக்கும் நம்ம லைஃப்ல, இதான் நடக்கும். நீங்க துணிய அதை விடுங்க, திரைச்சிலைய பெருநாக்கு நீங்க ஒரு ட்ரெஸ்ஸை தைக்க கொடுக்குறீங்க, அவன் என்ன செஞ்சுட்டான், நீங்க எதிர்பார்க்காத மாதிரி தச்சு தந்துட்டான். என்ன செய்தியா, என்ன கடை கிடக்கும், அவ்வளவுதான். அவன் தச்சான் கொண்டா அது இருக்கட்டும், வீட்டுல ஒரு அப்பாவி இருப்பாரு, அவன் செத்தான். அந்த அம்மாவது தச்சிச்சு திட்டு வாங்கிச்சு இடத்தையா செஞ்சிச்சு, ஒரு அப்பாவி வீட்டுல உட்காந்துருப்பான் பாருங்க, அன்னைக்கு போல அவனுக்கு சோறு கிடையாது, மறுநாளைக்கு பெருநாவே கிடையாது. எல்லாம் காப்பாத்தது இருக்கா இல்லையா? நம்ம கொடுத்த அந்த நம்ம வேலை வாங்குறோம்லங்க, கபுல் இருக்கு, நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அதை திருப்திகரமா இருந்தா தான் அதை ஏற்றுக்கொள்வோம். இது நடைமுறையில நமக்கு இருக்கா இல்லையா? அப்ப அல்லாஹ் என்ன செய்வான், உது செய்ய சொன்ன உழுவு நீ கரெக்டா செஞ்சியான்னு பார்ப்போம். அந்த கரெக்டா செஞ்ச உழுவுக்கு தான் அந்த சன்மானம். கரெக்ட், அதான் அஹ்சன் சொல்றது. உது செய்யறங்கிறதுனால சும்மா கையில கால தண்ணியை ஊத்தி கொண்டு வரதில்லை. அந்த உதுவினுடைய உறுப்புகளை எல்லாம் சரியாக கவனித்து கழுவுறது. அப்படி கழுவுனா அல்லாஹ் மன்னிக்கிறாங்கிறத நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். அந்த மாதிரியே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த உது செய்யறதின் மூலமாக அலா அதுல்லுக்கும் அலா மா யம்ஹுல்லாஹு பிஹில் ஹதாயா, தவறுகளை எல்லாம் கரிக்கக்கூடிய அழிச்சு விடக்கூடிய யர்ஃபஉ பிஹி தரஜாத்துகளை அந்தஸ்துகளை உயர்த்தக்கூடிய ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா அப்படின்னு சாசன் கேட்கிறாங்க.
அதாவது தவறுகளை எல்லாம் கரிச்சிடணும், அழிச்சிடணும். அந்தஸ்துகள் கிரேட் என்ன செய்யணும், ஸ்டேட்டஸ் உயரணும். அப்படிப்பட்ட இபாதத்தை அறிவிக்கட்டுமா? உடனே சஹாபாக்கள் சொல்றாங்க, பலா யா ரசூலுல்லாஹ், சொல்லுங்க. இஸ்பாவுல் உதுஇ அலல் மக்காரிஹி, கஷ்டமான நேரத்திலும் உதுவை பூரணமாக செய்வது. கஷ்டமான நேரம்னு என்னது? குளிர் நேரம், ஃபஜ்ர் நேரம், தஹஜ்ஜுத் நேரம். அப்ப தண்ணியை பார்த்தாலே கொஞ்சம் நமக்கு எப்படிதான் இருக்கும். அதுவும் இந்த நேரம் வரும் மழை நேரத்துல சுப்ஹானல்லாஹ் அப்படியே என்ன செய்யும். அப்ப உட்கார்ந்து ஒருத்தர் உதுவை கம்ப்ளீட்டா செஞ்சுட்டாருன்னா எல்லா காலத்திலும் உதுவை செஞ்சுலாம் நடக்கும். சரியா? அப்ப செஞ்சனா இஸ்பாகுல் உதுஇ அலல் மக்காரிஹி, அப்ப உது செய்வது, கஷ்டமான நேரத்தில் உது செய்வதற்கு தவறுகள் அனைத்தையும் மன்னிக்க வைக்கும், ஸ்டேட்டஸை உயர வைக்கும். கஸ்ரத்துல் ஹுதா இலல் மசாஜித், ரெண்டாவது பள்ளிவாசலுக்கு அதிக அடிகள் எடுத்து வச்சு செல்றது. பள்ளிவாசலுக்கு ஒருத்தர் பைக்ல போறாரு, ஒருத்தர் கார்ல போறாரு, ஒருத்தர் சைக்கிள்ல போறாரு, ஒருத்தர் நடந்து போறாரு. எது சிறப்பு சொல்லுங்க பார்ப்போம். ஏன்னா எல்லாம் சத்தமா சொல்லிட்டீங்களே போறாங்க, எல்லாம் நம்புறேன். அல்ல பறக்க செய்யும். நடந்து போக சொல்றியோ வீட்டுக்காரர், ஒரே வண்டியை போட்டு பெட்ரோலை போட்டு செலவழிக்காத, நடந்து போ. நடந்து போனா ஒரு அடிக்கு பொதுவாகவே யார் வீட்டில் அழகாக உதவு செய்து விட்டு, அப்போ அழகுதான், அழகாக வீட்டில் உதவுச்சு, வீட்டில் உதவுச்சுதான் சிறப்பு. எல்லாரும் பள்ளியாசல் ஓடுறாங்க. உதவு செய்யறது எதுலாம் சிறப்பு? வீட்டுல உதவு செய்யறதுதான் சிறப்பு. வீட்டுல மட்டும் உதவி செஞ்சா என்ன நன்மை பாருங்க. நீங்க அடி எடுத்து வைக்கிற ஒரு அடியில ஒரு நன்மை எழுதப்படும், ஒரு தீமை அழிக்கப்படும், ஒரு அந்தஸ்து உயர்த்தப்படும். ஒரு அடி எடுத்து வைக்கும் பொழுது இவ்வளவு நடக்க. ஒரு இங்க இருந்து இந்த பள்ளியாசல், நமக்கு என்ன பள்ளி, புதுமலை பள்ளியாசல போவாங்க. சரி, புதுமலை பள்ளி வச்சுக்கோ. வேற பள்ளி இருக்கா? பாவர் பள்ளியா? சரி, பாவர் பள்ளின்னு வச்சுக்கிடுங்க. போறாங்கன்னா இங்க இருந்து ஒரு 200 அடி, நான் சும்மா சொல்றேன், உதாரணத்துக்கு சொல்றேன். இந்த 200 அடியில 200 நன்மை, 200 தீமை போயிரும், 200 நம்ம எழுதப்படும், 200 அந்தஸ்து உயர்த்துனா எவ்வளவு பெரிய விஷயம். அடி நடந்து வச்சா இது ஒரு விஷயத்தை கவனத்தை வச்சுக்கிடுங்க. அதே மாதிரி இன்திலாரு சலாத்துக்காண்டி எதிர்பார்த்து உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறது. அப்படின்னா சீக்கிரமே தொழுகைக்கு போறது, பார்டர்ல போறது, 3ஆவது ரக்காத்துல போய் சேர்றது, கடைசி ரக்காத்துல சேர்றது, சலாம் கொடுத்த உடனே போய் சேர்றது, ஜமாத்து முடிஞ்ச உடனே போய் சேர்றதெல்லாம் இல்லாம முன்கூட்டியே போய் உட்கார்ந்துக்கிறது. அப்படி உட்கார்றதின் மூலமா இன்னொரு நன்மை கிடைக்கும். என்ன நன்மைன்னா, தொழுகை நேரம் வரைக்கும் மலக்குமார்கள் உட்கார்ந்து துவா செய்வாங்க. யா அல்லாஹ் இவரை மன்னித்துடு, யா அல்லாஹ் இவருடைய துவா ஏத்துக்கோ, யா அல்லாஹ் இவருடைய ஹாஜத்துகளை நிறைவேற்று, யா அல்லாஹ் இவர் அப்படின்னு சொல்லி யார் துவா செய்வா? நம்ம கண்டி மலக்குமார்கள் செய்வாங்க. இதெல்லாம் இந்த உதுவுல இருந்து தான் ஆரம்பிக்குது. எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தா எங்க இருந்து எங்க முடியுதுன்னு பாருங்க. உதுவில் காற்று பிரிவதின் மூலமாக இடையூறு இல்லாத வரையில் அப்படின்னு முடியும். காற்று பிரிஞ்சா நெஞ்சிரும், உது முறிஞ்சிரும், அவங்களுடைய அந்த நேரம் நிறுத்த வைக்கப்படும். திரும்ப ஒரு உழு செஞ்சுட்டு வந்த பிறகு ஸ்டார்ட் ஆகும். அப்போ உதுவுக்கு தான் வேல்யூங்கிறத நாம் என்ன செய்ய வேண்டும், விளங்க வேண்டும். அது மாதிரி நாளைக்கு மறுமை நாள்ல இந்த உது செய்வதின் மூலமாக ஒரு பெரிய சிறப்புங்க. இந்த முகம்லாம் என்ன செய்யும், பளிச்சு பளிச்சு பளிர் 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 இருக்கும். உதுவின் உறுப்புகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை மறுமை நாள்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து இறுதி தூதராக இருக்கிற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் உள்ள உம்மத்து பெரும் கொண்ட சமூகம் நிற்கும் பொழுது, கோடான கோடி பேர் நிற்கும் பொழுது, நம்ம உம்மத்தை எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்படும் பொழுது, கருப்பு குதிரைகளுக்கு மத்தியில முகங்களும் கால்களும் வெண்மையான குதிரைகள் எப்படி பளிச்சுன்னு தெரியுமோ அந்த மாதிரி உதுவின் உறுப்புகளால் பளிச்சிடுவார்கள். யாரு? என் உம்மத்தினர்கள். அப்ப உது எப்படி செய்யணும்? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு முறை உது செய்யும் பொழுது அவர்களுடைய அக்குள் வரைக்கும் நீட்டுறாங்க. அக்குள் இப்படி தோல் பூஜம் வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க கை கழுவும் பொழுது. அதுக்குன்னு ரொம்ப நேரம் கழுவ கூடாதுங்க. எத்தனை தடவை கழுவணும் சொல்லுங்க? 3 தடவை தான். நான் அசரத்து பயன் பெஸ்டாரு, இன்னும் பாரு 1/2 மணி நேரம் ஒழு மட்டும் செய்ய போறேன் அப்படின்னு கையே உட்காந்து தோல் பீகிற அளவுக்கு கழுவிட்டு வந்துடக்கூடாது. அது கிடையாது. குறைஞ்சபட்சம் 1, அதிகபட்சம் 3. இதான் உதுவினுடைய டைம். 3க்கு மேல போயிட்டா அல்ல தண்டிக்க ஆரம்பிச்சிருவான். இஸ்ராப், தண்ணி விரயமாயிரும். நல்ல கவனமா இருக்கணும். சரிங்களா? உது சிறப்பா செய்ய சொல்லிட்டாரு. நல்ல மைசூர் சாண்டல்ல இருந்து எல்லா சோப்பையும் வாங்கி வச்சு நமக்கு ஒழு சூப்பராஜி நின்றக்கூடாது. எது அளவீடோ அந்த அளவீடின் பிரகாரம் என்ன செஞ்சிடக்கூடாது, தவறிடக்கூடாது. இதை கவனத்துல வைங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அப்படி செஞ்ச உடனே பின்னாடி இருந்த சில தோழர்கள் நின்று பார்த்து கேட்கும் பொழுது, பின்னாடிதான் நிக்கிறீங்களா? ஆமா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உது செய்யக்கூடிய உறுப்புகளின் மூலமாக நீங்க நாளைக்கு அந்த உறுப்புகள் பளிச்சுன்னு இருக்கும், பளின்னு இருக்கும், வெண்மையா இருக்கும், ஒளிரும். அதனால நான் என்ன செய்யறேன், நீட்டுறேன். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நல்ல எவ்வளவு நீங்க நீட்ட முடியுமோ அந்த அளவு. கைகளை கழுவுறதுக்கு மட்டும் என்ன செய்யுது,
முட்டி வரைக்கும் கழுவுனா ஒது கூடும். ஆனால் அதிகபட்சம் எது வரைக்கும் கழுவலாம்? தோல் பூஜை வரைக்கும் கழுவலாங்கிறது செய்தி. இதையும் நம்ம என்ன செய்யணும்? கவனத்தில் வைக்க வேண்டும். அந்த மாதிரி இந்த உதுவுல நாம கவனிக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், உது முடித்தவுடன், உது செய்து முடித்த பிறகு ஒரு துஆ ஒன்று இருக்கிறது. என்ன துஆ? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, அல்லது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வ அன்ன முஹம்மதன் அப்துல்லாஹி வ ரசூலுஹு. இந்த துஆவை ஒருவர் உது முடித்த பிறகு ஓதினால் ஃபுத்திஹத் லஹு ஜன்னத்து சமானியா, சொர்க்கத்துக்கு 8 வாசல் இருக்குல்ல, இந்த 8 வாசல் வழியாவும் ஒருத்தர் அழைக்கப்படுறாருன்னா எவ்வளவு பெரிய கெஸ்டா இருப்பாரு. ஒரு கெஸ்ட்டுங்க, ஒரு ஆள் வீட்டுக்கு வர்றாரு, வீட்டுல இருக்க அவ்வளவு பேரும் வாசல்ல போய் நிக்கிறியோ, வீட்டுல இருக்க அவ்வளவு பேரும் சமையல் கட்டுல நிக்கிற ஒரு பெத்துமா கூட நினைச்சு அடிச்சு பிடிச்சு போட்டு ஓடி வந்துட்டாங்க அப்படின்னு ஓடி போய் வரவேற்கிறீங்கன்னு சொன்னா, அப்ப எப்படிப்பட்ட கெஸ்டா இருப்பாங்க அவங்க? எவ்வளவு அவசியமானவங்களா இருப்பாங்க, எவ்வளவு முக்கியமானவங்களா இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான விஐபியாக நாம் அந்தஸ்து பெறுவோம் சொர்க்கத்துல. 8 வாசல் வழியா வாங்க 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 அப்படின்னு அழைப்பு கொடுக்கப்படும். எப்பொழுது என்றால், ஒதுவை பூரணமாக செய்துவிட்டு ஷஹாதா சொன்னால். விளங்குதுங்களா? இதை என்ன செய்யணும்? நம்ம கவனத்தில் வைத்துக்கொண்டு நம்முடைய ஒதுவுடைய விஷயத்தில் கவனமாக இருப்போம். ஒதுவுல ஏற்படக்கூடிய சிறு சிறு பிழைகள்ல இருந்து நாம தப்பிக்கணும். சிறு சிறு பிழைகள்ல நான் சொன்னது இருக்குல்ல, சும்மா டம்முன்னு மூஞ்ச போட்டு அடிக்கிறது. சில பேர் தண்ணியை திறந்து விட்டுருவான். பைப்புல அந்த பள்ளியாசல நாங்க பார்க்கலாம், தண்ணியை திறந்து விட்டு மூஞ்சி அப்படியே காட்டுவான். சில பேர் தலையே காட்டுவான். அவன் என்ன நினைச்சுக்கிட்டான்? தலையில தண்ணியை ஊத்தணும்னு. தலைக்கு தண்ணிய தடவணும். மசஹ்னா தடவுதல், ரோசல்னா கழுவுதல். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. அதே மாதிரி சில பேர் ஒதுவுல என்ன தப்பு செய்வாங்கன்னு சொல்லட்டா, சண்டைக்கு வருவி பாருங்க. இப்ப இந்த தலையில மசாஜ் செய்யும் போது எப்படி செய்யணும்? இப்படித்தானே செய்யணும். சில பேர் என்ன செய்வாங்க? தண்ணியை தொட்டு இப்படி அடிக்கும். பார்த்திருக்கீங்களா? கேட்டா ஷாஃபி மதுக்கு போவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிய தெளிவான ஹதீஸ் இருக்கு. இப்படியே போயிட்டு இப்படியே திரும்ப காதுக்கு இதான் தலையை மசாஜ் செய்யற முறை. இந்த தண்ணியை தடவிக்கணும். தண்ணி அள்ளிடக்கூடாது. தண்ணி அள்ளி கொண்டு போய் போயிடக்கூடாது. அப்படி இல்லை, தண்ணி இருக்கணும். கையில ஈரப்பசை இருக்கணும். அந்த ஈரப்பசையோடு இப்படியே முன்னுக்கு நெற்றில இப்படியே போகணும். திரும்ப அப்படியே ரிவர்ஸ் ஆகணும். கை என்ன செய்யணும்? இந்த ஆட்காட்டி விரலை காதுகளினுடைய துவாரத்துல இப்படி விட்டு பெருவிரலை இப்படி பண்ணி என்ன செய்யணும்? இப்படி. இதுதான் முறை. விளங்கிச்சா இல்லையா? இதுதான் முறை. நல்லா கேட்டுக்கிடுங்க. அப்புறம் இப்படி ஒரு வெட்டுவான். வெட்டிடாதியோ, ரசூலுல்லாஹ் அப்படி வெட்டல, இப்படி வெட்டுவான். பார்த்திருக்கீங்களா? தபக்குன்னு ஒரு போடுவாங்க. இது மார்க்கத்துல இல்ல. இப்படி இந்த உதுவை இப்படி செஞ்ச உடனே சில பேர் என்ன செய்யறாங்க தெரியுமா? ஒரு முடியில பட்டா போதும், தண்ணி என்ன செய்யணும்? இப்படி இப்படி தொட்டு ஒழு கூடிடுமோ, மசாஜ் கூடிடுமோ. அது கிடையாது மார்க்கத்துல. மார்க்கத்துல இல்லாத நூதனமான பித்ஆ அப்படிங்கறத நம்ம என்ன செய்யணும்? விளங்கிக்கணும். இது அல்லாம சில மிஸ்டேக், அது மாதிரி உது செஞ்சு பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிக்கணும், ஷஹாதால முடிக்கணும். இதான் உது. சில பேர் என்ன செஞ்சுக்கிட்டாங்க? ஒவ்வொன்ன சொல்லி முடிக்கும்போது ஒண்ணு ஓதிக்கிட்டு இருப்பாங்க. பார்த்திருக்கீங்களா? வாய்க்கு பிடிக்கும் போது ஒன்று வாதணும், மூஞ்சு கழுவுன ஒன்று வாதணும், கை கழுவும் ஒரு வாதணும். அவ்வளவுதான், அங்கேயே நிக்க வேண்டியதான். எங்க ஒளி செஞ்சுட்டே நிக்க வேண்டியதான். காமனது ஏற்கனவே சகாதா சொல்றதுக்கே அப்பன்னு கிடக்கு. ஏன்னா ஒரு அத்தையாத்த மனப்பாடம் பண்றதுக்கே அத்தையாத்துல தொங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இது போட்டுக்கிட்டு இது அது இதுன்னு அப்படிலாம் இல்லாம, ரசூலா சொன்னா செய்யத்தான் போறோம். ரசூலா சொல்லியிருந்தா செய்ய போறோம். அப்படி ஒண்ணு ரசூலா செய்யல, சொல்லலைங்கிறத நீங்க கவனத்துல வைத்துக் கொள்ள வேண்டும். சரிங்களா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உதுவினுடைய நன்மைகளை எப்படி நமக்கு அறிய வைத்தானோ அதுபோன்று உதுவை கம்ப்ளீட்டா நம்மளும் செய்யணும். நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. நீங்க போய் பிள்ளைகளுக்கு அழகா ஒழிச்சு வீட்டுல ஒழிச்சுட்டு போறாஜா அப்படி சொல்லுங்க, கவனிங்க. அதன் மூலமா அவன் நிறைய நன்மைகளை பெறுகிறான் என்பதை நீங்க என்ன செய்யுங்க? சிந்திச்சுக்கிடுங்க. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உதுவின் மூலமாக கிடைக்கின்ற அனைத்து பரக்கத்தும் பெற்றவர்களாக நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கிருள்வானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.